Decode the World Unfiltered. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவ தாக்குதலுக்கு மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் கடல் கன்னி வெடிகளை பயன்படுத்த தொடங்கியிருப்பதா அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. அது பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த ஹார்முஸ் வழித்தடத்தில் கன்னி வெடிகளை வைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்ட 16 ஈரான் நாட்டு கப்பல்கள் மற்றும் படகுகளை தாக்கி அழித்ததா அமெரிக்கா அறிவித்திருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் அப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே வைக்கப்பட்ட கன்னி வெடிகளை அகற்றவில்லை என்றால் அதற்கான விலையை ஈரான் கொடுக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருக்கிறார். கடல் கன்னி வெடி அப்படிங்கிறது கடலுக்கு அடியில் அல்லது நீரின் மேற்பரப்பில் மறைத்து வைக்கப்படக்கூடிய வெடிபொருள். இந்த கன்னி வெடிகள் கப்பல்கள் அல்லது நீர்மூழ்கி கப்பல்கள் அதனுடைய அருகில் வரும்போது வெடிக்கும் வகையில் வடிவமைக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக ஹார்முஸ் நீரிணை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். அதுதான் முக்கியமான வழித்தடம். இன்றைக்கு உலகின் 20% எரிபொருளை அந்த வழியாக தான் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. அது தடைபடும் போது பல நாடுகளுக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்போ அந்த தடையை இன்னும் அதிகரிக்கிற விதமாக அல்லது கப்பல் போக்குவரத்தை தடுக்கும் விதமாக தான் ஈரான் இந்த கன்னி வெடிகளை பயன்படுத்த தொடங்கியிருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம். தரைப்படை பயன்படுத்தக்கூடிய நிலக்கன்னி வெடிகள் பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இந்த நிலக்கன்னி வெடிகள் போலதான் கடல்ல எதிரி நாட்டு கப்பல்களை அழிக்க பயன்படுத்தக்கூடியது இந்த கடல் கன்னி வெடிகள். கடல் கன்னி வெடிகள் அவை செயல்படக்கூடிய விதத்தை பொறுத்து 3 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுதுன்னு பார்க்கலாம். அதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம். அப்போ தான் அதை பற்றின புரிதல் நமக்கு எளிதாக கிடைக்கும். கான்டாக்ட் மைன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொடுதல் வகை வெடிகள் ஒரு வகையான கன்னி வெடிகள். அது என்னென்னா, கப்பல் நேரடியாக அது மேலே மோதும்போது வெடித்து சிதறக்கூடியதாக இருக்கும். பழைய கால படங்களில் காட்டுற மாதிரி பந்து வடிவில் முட்கள் முளைத்தது போல் இருக்கக்கூடியது தான் இந்த வகையான கன்னி வெடிகள். இன்னொரு வகை இருக்குது, அது இன்ஃப்ளூயன்ஸ் மைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, கப்பல் மீது மோத வேண்டிய அவசியமே இல்லை. கப்பல் அருகில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வரும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாற்றங்களை உணர்ந்தே இந்த வகையான வெடிகள் வெடிச்சிடும். இப்போ கப்பல் என்ஜின்லேருந்து சத்தத்தை உணர்ந்து கூட இந்த வெடிங்கிறது வெடிக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய இரும்பு கப்பல்கள் கடந்து செல்லும் போது ஏற்படக்கூடிய காந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அந்த காந்த மாற்றத்தை உணர்ந்தும் இந்த வெடிகள் வெடிச்சிடும். சில நேரங்களில் கப்பல் நகரும் போது நீரின் அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கொண்டும் கூட வெடிக்கக்கூடிய வகையிலான திறன் கொண்டவை தான் இந்த வகையான கன்னி வெடிகள். 3வது வகை கட்டுப்படுத்தப்பட்ட வகை அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, கரையிலிருந்து ரிமோட் மூலமாக வெடிக்க வைக்க முடியும் இந்த வகையான கன்னி வெடிகளை. இப்படி 3 வகையில் கடல் கன்னி வெடிகளை நம்ம பிரிக்க முடியும். கடல் கன்னி வெடிகள் நீருக்கு அடியில் இருக்கிறதுனால கப்பல்களால் எளிதில் பார்க்க முடியாது. இப்போ மாலுமிகளுக்கு அது கண்ணில் படாத ஒரு சூழலாக இருக்கும். குறைந்த செலவு அதிக சேதம் அப்படிங்கிறது அதனுடைய மிகப்பெரிய ஒரு அம்சம். ஒரு சிறிய கன்னிவெடி பல கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான போர்க்கப்பலையோ அல்லது எண்ணெய் கப்பலையோ சில நொடிகளில் மூழ்கடிக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கிறது. போர் வரலாற்றில் நாம் சில விஷயங்களை பார்க்க முடியும். கடல் கன்னிவெடியால் தகர்க்கப்பட்ட மிகப்பெரிய கப்பல் அப்படின்னு ஒன்று பார்த்தோன்னா HMHS பிரிட்டானிக் அப்படிங்கிற ஒரு கப்பல். இது ஹிஸ் மெஜஸ்டிக்ஸ் ஹாஸ்பிட்டல் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு புகழ்பெற்ற டைட்டானிக் மற்றும் ஒலிம்பிக் கப்பல்களுடைய சிஸ்டர் ஷிப்னு சொல்லலாம். இந்த HMHS இருக்கு இல்லையா, இது முதல்ல ஒரு சொகுசு பயணியர் கப்பலாக தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் முதல் உலகப் போரின் போது காயமடைந்த வீரர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய மருத்துவமனை கப்பலாக பிறகு அது மாற்றப்பட்டுச்சு. 1916ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி ஏஜின் சி அப்படின்ற அந்த கடலில் இருக்கக்கூடிய கியா கால்வாயில், கியா சேனலில் ஜெர்மனியோடைய நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கடையில் மறைத்து வைத்திருந்த கண்ணுவெடியால் மூழ்கடிக்கப்பட்டுச்சு. இந்த கப்பல் டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதிய பிறகு மூழ்குவதற்கு 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் ஆச்சு. டைட்டானிக் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு திரைப்படம் வந்த பிறகு அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட விதம் பற்றியெல்லாம் நிறைய தெரிந்து கொண்டோம். அந்த கப்பல் மூழ்கிறதுக்கு 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் ஆச்சு. ஆனால் கன்னி வெடியால் தகர்க்கப்பட்ட இந்த HMHS வெறும் 55 நிமிடங்கள்லேயே கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு. கப்பலில் இருந்த 1066 பேரில் 1036 பேர் உயிர் பழிச்சிட்டாங்க. 30 பேர் மட்டும்தான் உயிரிழந்தாங்க அந்த நேரத்தில். இன்றைக்கும் இந்த கப்பல் சிதையாமல் கடலுக்கு அடியில் 400 அடி ஆழத்தில் ஒரு பக்கமாக சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். கன்னிவெடியால் மூழ்கடிக்கப்பட்ட மற்றொரு பிரம்மாண்டமான கப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USS சாமுவல் பி ராபர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல்.
ஈரானுடனான அமெரிக்காவுடைய தற்போதைய பதற்றமான சூழலோட இது மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு கப்பல்னே இதை சொல்லலாம். இந்த USS சாமுவல் பி ராபர்ட்ஸ் 1988ஆம் ஆண்டில் ஏப்ரல் 14ஆம் தேதி கன்னிவெடியால் தாக்கப்பட்டுச்சு. ஈரான் ஈராக் போர் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த நேரத்தில் அந்த ஈரான் ஈராக் போரின் போது பாரசீக வளைகுடாவில் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் இந்த அமெரிக்க போர்க்கப்பல் ஈடுபட்டு இருந்துச்சு. அப்போது ஈரானுடைய கடற்படை கடலில் ரகசியமாக வைத்திருந்த M08 கடல் கன்னிவெடி தான் இந்த கப்பல் மேலே மோதிச்சு. கன்னிவெடி வெடித்த வேகத்திலேயே கப்பலுடைய அடிப்பகுதியில் சுமார் 15 அடி அகலத்திற்கு பெரிய ஒரு ஓட்டை விழுந்துச்சு. கப்பலோட என்ஜின் அறைக்குள்ளே நீர் புகுந்ததோட பயங்கரமான தீ விபத்தும் ஏற்பட்டுச்சு. கப்பல் கிட்டத்தட்ட 2ஆக உடையும் அப்படிங்கிற நிலைக்கு போச்சு. ஆனால் அந்த கப்பலில் இருந்த மாலுமிகளுடைய 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவங்களுடைய திறமையினால் கப்பலை மூழ்கடிக்காமல் அப்போ காப்பாற்றினாங்க. இந்த கப்பலை நிலைகுலைய செய்ய ஈரானிய கன்னிவெடியினுடைய விலை எவ்வளோ தெரியுமா? வெறும் $1500 மட்டும்தான். ஆனால் அதனால் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்யறதுக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட $90 மில்லியன் செலவிட வேண்டி வந்துச்சு. இதுதான் இந்த கன்னிவெடிகள் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய இழப்பு. பொருளாதார இழப்பு மட்டும் இல்லை, உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது இந்த சம்பவத்திற்கு பழி வாங்குறதுக்காக அமெரிக்கா ஒரு ஆப்ரேஷனை தொடங்குறாங்க. ஆப்ரேஷன் பிரேயிங் மேண்டிஸ் அப்படின்ற பேரில் மிகப்பெரிய இராணுவ தாக்குதலை அப்போ நடத்துகிறாங்க. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்க கடற்படை நடத்திய மிகப்பெரிய கடல் போர் இது அப்படின்னு சொல்லலாம். ஈரானுடைய 2 எண்ணெய் தளங்கள், ஒரு போர்க்கப்பல், பல சிறிய படகுகளை அமெரிக்கா அப்போ அழிச்சுது. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியில் கன்னிவெடிகளை வைப்பதை மிகவும் எளிமையான போர் உத்தியாக பார்க்குது. இப்போ அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பெரும் சேதத்தை விளைவிக்க முடியும் ஈரானால். அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளால் கூட இதை தடுக்கிறதுங்கிறது ஒரு சவாலான ஒரு காரியமாகவே இருக்குது. கடல் கன்னிவெடிகளை எப்படி பயன்படுத்துறது ஈரான் அப்படிங்கிறதையும் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். ஈரான் இராணுவத்தினர் மீன்பிடி படகுகள் போல தோற்றமளிக்கக்கூடிய படகுகளில் கன்னிவெடிகளை ஏற்றி சென்று ரகசியமாக நள்ளிரவில் கடலில் வீசிடுறாங்க. ஈரானுடைய புரட்சிகர காவல்படை இருக்கு இல்லையா, IRGC, அவங்க வைத்திருக்கக்கூடிய அதிவேக படகுகள் மூலமாக மிக குறுகிய நேரத்தில் நூற்றுக்கணக்கான கன்னிவெடிகளை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தூவிவிட்டு தப்பிட முடியும். ஈரான்கிட்ட காதிர் வகை சிறிய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த வகை நீர்மூழ்கி கப்பல்கள் பாரசீக வளைகுடாவில் ஆழமற்ற பகுதிகளில் இயங்குவதற்கு ஏற்ற வகையிலானவை. இந்த காதிர் கப்பல்களால் கடலுக்கு அடியிலேயே சென்று எதிரி நாட்டு ரெடார்களுடைய அந்த கண்களில் சிக்காமல் கன்னிவெடிகளை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திறன் இருக்குது. ஹார்முஸ் நீரிணை மிகவும் குறுகலானது. இதை பற்றி பலமுறை நம்ம பார்த்துருக்குறோம். அதுதான் அதனுடைய இப்போ ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து கூட. இந்த குறுகலான பாதை சுமார் 33 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. கப்பல்கள் செல்வதற்கான பாதுகாப்பான பாதை வெறும் 3 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே இருக்கிறது. இவ்வளவு சிறிய பகுதியில் 20 அல்லது 30 கன்னிவெடிகளை போட்டாலே போதும், அந்த பாதையே முடங்கிடும். ஈரான் தன்னிட்ட இருக்கக்கூடிய வெவ்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கன்னிவெடிகளை வைக்கும். மிதக்கும் கன்னிவெடிகள், ஃப்ளோட்டிங் மைன்ஸ் இருக்கு இல்லையா, இவற்றை சும்மா கடலை வீசி எறிஞ்சால் போதும், அவை நீரோட்டத்தோட திசையில் மிதந்து சென்று பெரிய கப்பல்கள் மீது மோதக்கூடிய சூழல் ஏற்படும். கடலுக்கு அடியில் நிலைநிறுத்தப்படக்கூடிய மூட் மைன்ஸ்னு ஒரு கன்னிவெடிகளை சொல்லலாம். இந்த வகை கன்னிவெடிகள் கடலோட தரைப்பகுதியில் ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கும். கப்பல்கள் மேலே போகும்போது அதனோட சத்தம் அல்லது காந்த புலத்தை உணர்ந்து இந்த கன்னிவெடிகள் வெடிக்கக்கூடிய வகையில் திறன் பெற்றதாக இருக்கும். ஸ்மார்ட் கன்னிவெடிகள் இன்னொரு வகை. இது ஒரு குறிப்பிட்ட வகை கப்பலை மட்டுமே தாக்கும். உதாரணத்துக்கு போர்க்கப்பலை மட்டும் அடையாளம் கண்டு தாக்கக்கூடிய திறன் கொண்டவை இந்த ஸ்மார்ட் கன்னிவெடிகள். இப்போ ஈரான் கன்னிவெடி வைப்பது அப்படிங்கிறது எளிது அப்படின்னாலும் அதை செய்யும்போது சில சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அமெரிக்காவுடைய MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள், அது மட்டும் இல்லாமல் செயற்கைக்கோள்கள் 24 மணி நேரமும் இந்த ஹார்முஸ் நீரிணை பகுதியை தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்கின்றன. தற்போது கண்காணிப்பு மேலும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த கப்பல் போக்குவரத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடங்கிறதுனால அமெரிக்காவும் இப்போ தீவிரப்படுத்துது. மற்ற நாடுகளுடைய அழுத்தம் இப்போ அமெரிக்காவுக்கு வருது. எரிசக்தி எரிபொருள்கள் கிடைக்காததுனால அனைத்து நாடுகளுமே அமெரிக்காவை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு சூழலில் அமெரிக்கா இந்த கண்காணிப்பை தீவிரப்படுத்துது. கன்னிவெடி வச்சா ஈரானுடைய சொந்த எண்ணெய் ஏற்றுமதியும் பாதிக்கப்படுங்கிறது இன்னொரு சிக்கல் அதில். அதனால் இது அவங்களுக்கு ஒரு தற்கொலை முயற்சி போன்றது தான் இந்த கன்னிவெடிகள் வைக்கிறது. ஈரான் ஏற்கனவே சில கன்னிவெடிகளை வைத்திருப்பதாகவும் அவற்றை அகற்றுவதற்கு அமெரிக்கா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். அமெரிக்கா தன்னுடைய மைன் ஸ்வீப்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு அடியில் சென்று ஆராயக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி வர்றதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்க கடற்படை டால்ஃபின்கள் மற்றும் கடல் சிங்கங்களை கன்னிவெடிகளை கண்டுபிடிக்க பயன்படுத்துது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு US நேவி மரைன் மம்மல் ப்ரோக்ராம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கடலுக்கு அடியில் கன்னிவெடிகளை கண்டுபிடிக்கிறதுல மனிதன் உருவாக்கிய அதிநவீன சோனார் கருவிகளை விட டால்ஃபின்களுடைய இயற்கை உயிரியல் சோனார் பல மடங்கு சிறந்தது அப்படிங்கிறதா வல்லுநருடைய கருத்தாக இருக்குது. சேத்துல புதஞ்சிருக்கக்கூடிய அல்லது பாறைகளுக்கு இடையில் மறைந்திருக்கக்கூடிய கன்னிவெடிகளை கூட டால்ஃபின்களால்
அவற்றின் ஒலி அலைகள் மூலமாக எக்கோ லொக்கேஷன் மூலமாக துல்லியமாக கண்டறிய முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய திறன். ஒரு இயந்திரம் ஸ்கேன் செய்வதை விட டால்ஃபின்கள் மிக வேகமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியை சோதனையிட்டு முடிக்கும், ஸ்கேன் பண்ணி முடிச்சிடும். இந்த திட்டத்தில் பெரும்பாலும் பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. டால்ஃபின்கள் எப்படி செயல்படுகின்றன அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம், ஒரு கியூரியாசிட்டி இருக்கலாம். அதை பற்றி ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். கடலுக்கடியில் ஒரு கன்னிவெடி போன்ற பொருளை பார்த்தா டால்ஃபின் உடனடியாக மேற்பரப்புக்கு வந்து தன்னுடைய பயிற்சியாளருக்கு ஒரு சைகை காட்டும். பயிற்சியாளர் ஒரு மிதவையை டால்ஃபின்ட்ட கொடுப்பாரு. டால்ஃபின் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கன்னிவெடி இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகே அதை போட்டுடும். இதன் மூலமாக மனிதர்கள் அந்த இடத்தை எளிதாக அடைய முடியும், அடையாளம் காண முடியும். டால்ஃபின்கள் கன்னிவெடிகளை வெடிக்க வைக்கிறதில்ல, அவை தூரத்திலிருந்தே அதை அடையாளம் கண்டு சைகை மட்டும்தான் செய்யும். தற்போதைய பதற்றமான சூழலில் ஈரான் வைத்திருக்கக்கூடிய கன்னிவெடிகளை கண்டறியறதுக்கு அமெரிக்கா தன்னுடைய டால்ஃபின் படைகளை வளைகுடா பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஹார்மோஸ் ஜலசந்தியில் கடல் கன்னிவெடிகள் வெடித்தா அது வெறும் இராணுவ முதலாக மட்டும் இருக்காது, உலகளாவிய பொருளாதார பேரழிவாக மாறுங்கிறது தான் மிகப்பெரிய அச்சம். உலகின் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சுமார் 20%, அதாவது 1/5 இந்த பாதை வழியாகத்தான் செல்கிறது. கன்னிவெடிகளால் கப்பல்கள் அங்கு செல்ல அஞ்சக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதனால் எண்ணெய் விநியோகம் முற்றிலுமாக நின்று விடுங்கிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே உலக அளவில் கச்சா எண்ணெய் விலையில் கடுமையான ஏற்ற இறக்கம் காணப்பட்டு இருக்குது. ஒருவேளை இந்த பாதை நீண்ட காலம் முடக்கப்படுது அப்படின்னு வச்சுட்டோன்னா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $150 வரைக்கும் செல்லக்கூடும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. எண்ணெய் விலை உயர்ந்துச்சு அப்படின்னா போக்குவரத்து செலவு அதிகரிக்கும். காய்கறிகள் முதல் மின்னணு பொருட்கள் வரைக்கும் எல்லா பொருட்களுடைய விலையும் கட்டுக்கடங்காமல் எகிரிடும். விவசாயத்திற்கு தேவையான உரங்களை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களும் ஹார்மோஸ் பாதை வழியாகத்தான் பெருமளவில் ஏற்றுமதி ஆகின்றன. ஹார்மோஸ் முடங்குச்சு அப்படின்னா உரங்களின் விலையும் உயரும். ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய எண்ணெயில் சுமார் 89% ஆசிய நாடுகளாக இருக்கக்கூடிய இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு தான் போகுது. இந்தியா தன்னுடைய எரிசக்தி தேவையில் பெரும்பகுதியை இந்த பாதையை தான் நம்பி இருக்குது. இங்கே ஏற்படக்கூடிய ஒரு வார தடை கூட இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை மிக கடுமையாக உயர்த்தும் அல்லது தட்டுப்பாட்டை உயர்த்தும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்தது போல கன்னிவெடிகளை வைப்பது அமெரிக்காவுடைய சிவப்பு கோட்டை தாண்டுவதற்கு சமம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பதிலடியாக ஈரானுடைய இராணுவ தளங்கள், அது மட்டும் இல்லாமல் கடற்படை மீது அமெரிக்கா மிக கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தும். இதனாலேயே அதிக உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஏற்கனவே போர் பதற்றத்தினால ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து 80% குறைஞ்சிருச்சு. ஈரானுடைய இந்த கன்னிவெடி தந்திரம் அவர்களுக்கு ஒரு தற்காப்பு ஆயுதமாக இருந்தாலும் அது உலக நாடுகளை அவர்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு ஆபத்தான கத்தி போன்றதுன்னு தான் பார்க்கணும். டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் மாதிரி தான் அது. ஆனால் இதை ஈரான் யோசிக்குமா அப்படிங்கிறதா இப்போ இருக்க சிக்கல். ஈரான் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் அப்படிங்கிற இடத்துலேருந்து செயல்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு ஒரு சிக்கலாகவும் மாறி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்தை சீர் செய்வது தான் ஒரே வழி ஆசிய நாடுகள் இந்த எரிசக்தி பிரச்சனையிலிருந்து, எரிபொருள் சிக்கலிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரே காரணி. இப்போ அமெரிக்கா இந்த கன்னிவெடிகளை அகற்றுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கான பிரதான செய்தியாக நம்ம பார்க்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.